ஆடி அமாவாசை ஸ்பெஷலாக ஒரு அருமையான கேசரி தான் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுற கேசரி, அதை பண்ணுறோம். நார்மல் கேசரி பண்ணாமல் மஞ்சள் பூசணிக்காய் கேசரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா ஒரு கப்பு ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அது ஒரு 200 கிராம் எடுத்து நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு நல்ல மஷி போல் அரைச்செடுக்கணும். அது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கிளறும் போது ஒட்டி பிடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாத்தையும் நம்ம மைண்டில் ஏற்றாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளோட ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது 1 கப்பு ரவைக்கும் 3 கப்பு தண்ணி ஊற்றுனேன். இது எனக்கு கரெக்டான ஒரு இதாக இருந்துச்சு. இதிலே விஸ்க்கு வச்சு நீங்கள் கிளறினீங்கன்னா அந்த சின்ன சின்ன கட்டை கூட வராது. என்னோடய விஸ்க்கை என் 2 பசங்களும் சேர்த்து உடச்சதுனால நான் வேற ஒரு கரண்டி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், கைவிடாமல். ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கிளறி விட்டுட்ருக்கணும். அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம சிம் பண்ணிவிட்டு 1 கப்பு ரவை எடுத்துருந்தோம் இல்லையா, அதனால் 1 கப்பு சுகர் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றவங்க ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா சுகர் கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் இருந்துச்சு இதில். அப்புறம் லாஸ்ட்டாக முந்திரி திராட்சை அது காட்ட மறந்துட்டேன் கைஸ். அப்புறம் என் மாமனாருக்கு படையல் போட்டாச்சு. மஞ்சள் பூசணிக்காய் கேசரி அந்த ஸ்மெல்லே வரல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நிலன் ஸ்கூல் விட்டு வந்ததுமே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்களேன், ஷான்வியும் சேர்ந்து தான் பூஜை பண்ணுவான்னு சொல்லி அவள் எப்படி மணி அடிக்கிறான்னு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, bye.